அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியிலிருந்து நமக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல தாங்க உண்மை. சரிங்களா, நம்ம டைரக்டர் பிரவீன் சார் வந்து சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இது வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம். இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் எப்போவுமே நான் வந்து யோசித்தது அதுதான், எப்படி இது நடந்தது, எப்படி இவர் இங்கே இருக்கார், காவேரி வீட்டில் வந்து அவர் எப்பயுமே இருந்தார் விஜய். அப்போ எப்படி இருந்தார், என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது, விஜய் வந்து காவேரி வீட்டிலே வந்து செட்டில் ஆயிட்டார். காவேரி தான் எனக்கு முக்கியம், வேற யாருமே முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மா ஏற்றுக்கிட்டாங்க என்ன. அதனால நான் காவேரி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாருங்க. இங்கே பாருங்க, பேக்கோட வந்து நிற்கிறாரு. சூப்பர், செம்ம சர்ப்ரைஸே. நான் பயங்கர ஹாப்பி, விகா ஃபேன்ஸு பயங்கர ஹாப்பியோ ஹாப்பி. சரிங்களா, அவ்வளவு செம்மையான விஷயம் நடந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காவேரி அவங்க ஃபேன் லாவணியாங்கிற ஒரு ஃபேனோட நின்று எடுத்த ஃபோட்டோ. அது வந்து சூப்பரான ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது பயங்கர ஸ்மைலோடு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த போஸ்ட்டை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஹாப்பியான நியூஸை வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஹாப்பியான விஷயமா நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். சூப்பரில் விஜய் வந்துட்டாருங்க. நாளைக்கு வருவாரா நாளை கழிச்சு வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா காவேரியோட வாய்ஸ் நோட்டை பார்த்துட்டு அங்கே வீட்டில் போய் பேசி முடிச்சு வீட்டை விட்டு வருவாருங்க.